छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोऽभ्योऽमृता सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विशर्षणम् जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविश्रुवम् ब्रह्मणः कोशोऽसि मेधया पीतः श्रुतं मे गोपाय ॐ शान्ति शान्ति शान्तिः। वृक्षस्यरेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि रविनकुं स्वर्चसं सुमेधा अमृतोषितः गिरित्रिशङ्गोरेरानुवचनम्। शान्ति शान्ति शान्तिः। ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य महानीसः श्रुतं मे मा अनेनातीतेनाहोरात्रान् सन्ददामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। शान्ति शान्ति शान्तिः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितैर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्व निराकरणमेऽस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मासे मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। எட்டாவது கண்டம் முதல் மந்திரம். உத்தாலகோஹாருணிஹி ஸ்வேதகேதும் புத்ரம் உவாச்ச ஸ்வப்னாந்தம் மே சோம்ய விஜானீஹீதி यत्र एतत् पुरुषः स्वपिति नाम नाम
சதா சோம்ய ததா சொப்பனோ பவதி சோம்ய ததா சம்பன்னோ பவதி ததா சம்பன்னோ பவதி ஸ்வம் பீதோ பவதி ஸ்வம் அபீதோ பவதி தஸ்மாத் ஏனகும் ஸ்வபீதி இதி ஆசக்ஷதே ஸ்வகம் ஹி அபீதோ பவதி. ரொம்ப நாள் எதிர்பார்த்த மந்திரா இன்னைக்கு வந்திருக்கு. ஓகே, கடந்த 2 வாரமா இந்த மந்திரத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஊரெல்லாம் பேச்சு 8வது செக்ஷன் அத்தியாயம் கண்டல இருக்கிற முக்கியமானது இருக்கிறது. ஓகே, இந்த பரம்பொருள் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் அஷ்டமியில பிறந்த மாதிரி இந்த தத்துவமசி 8வது செக்ஷன்ல பிறக்கிறது. ஓகே, காந்தோக்கியத்துல இது வரைக்கும் கேட்டறியாத உபதேசம் நம்ம வகுப்புல தத்துவமசி, யூ ஆர் தட், நீயே அந்த பரபிரம்மன், அந்த இது வரைக்கும் நம்ம கோட் பண்ணி தான் பார்த்திருக்கோம். இப்ப டைரக்டா சப்ஜெக்டுக்குள்ள போகும். இதெல்லாம் முன்னாடி பார்த்தோம், இப்ப நேரடியா நமக்கு கிடைக்கும். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றத சொல்ல போறது உபநிஷத்து. அப்போ 1ல இருந்து 7 வரைக்கும் செக்ஷன் இருக்கு. அது என்ன என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு பாயிண்ட் தத்பத விசாரம். ஓகே, தத்பத விசாரம் செய்யப்பட்டது. இதுவரைக்கும் என்ன பண்ண இருக்கிறது அப்படின்னா தத்பத விசாரம் அல்லது காரிய காரண விசாரம். ஓகே, அல்லது பிரம்ம விசாரம். ஓகே, அல்லது அனைத்துக்கும் மூல காரணம் எதுவோ அதை பத்தி நாம விசாரம் செய்யப்பட்டது. ஓகே, சத் பிரம்மனே சகுண பிரம்மமாகவும் நிர்குண பிரம்மாவும் இருக்கிறது. ஒரே வஸ்து தான் சகுணமாகவும் நிர்குணமாகவும் படிச்சோம். ஓகே, இதுக்கு பேரு தத்பத விசாரம். அதுக்கு சிருஷ்டி பிரகரணத்து வழியா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி, பிரம்ம விஜானேன சர்வ விஜானம் பவதி. ஒன்ன தெரிஞ்சுட்டா அனைத்தையும் தெரிஞ்சதுக்கு சமானம். அது எதை தெரிஞ்சுட்டா இருக்கணும்? எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுவோ அதை நீ தெரிஞ்சுட்டேன்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி தத்பத விசாரத்தை நம்ம முடிச்சோம். இனி என்ன செய்யப்படுறது? தொம்பத விசாரம். தொம்பத விசாரம் என்ன? ஜீவ விசாரம். ஜீவ விசாரம்னா என்ன? அக விசாரம், என்ன பத்தின விசாரம், ஆத்ம விசாரம். ஓகே, அப்போ இந்த தத்பதத்தை பத்தி சொல்றதுக்கு விசாரம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. அது என்ன? காரண காரியத்தை சிருஷ்டியை வச்சுதான் தத்பதத்தை டிரைவ் பண்ணணும். பட் தொம்பத விசாரம் இவாத ஸ்வரூபம், உன்னுடைய ஸ்வரூபம் இருக்க நிஜமான ஸ்வரூபம். அது என்ன? உன் ஸ்வரூபம் எனக்கு தெரியும்டா அப்படி சொல்றது இல்லையா, அது ஸ்வரூபம் இல்ல, அதுக்கு பேர் சுபாவம். சுபாவத்தை மாத்த முடியும், ஸ்வரூபத்தை மாத்த முடியாது. இப்ப அக்னியில இருக்கிற ஸ்வரூபம் என்ன? ஹீட் அண்ட் லைட். புரியுதுதான்? எந்த ஊர்லயும் எந்த காலத்திலயும் எல்லாருக்கும் சமமா அந்த அனுபவம் கிட்டும். ஓகே, அதுக்கு பேரு ஸ்வரூபம் பேரு. ஸ்வரூபம் சொன்னாலே என்ன அர்த்தம்னா, ஸ்வரூபம் சொல்லும் போதே அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அதை மாற்ற முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும். ஸ்வரூபம் சொன்னாலே அது எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கும். சுபாவம் மாறி மாறி இருக்கு. புரியுறதா? அதனால தொம்பத விசாரத்துல ரொம்ப எலாபரேட்டா நிறைய விஷயத்துல டிரைவ் பண்றதுக்கு நிறைய மார்க்கம் இருக்கு, நிறைய தடம் இருக்கு, வழி இருக்கிறது. அது என்ன? திருக்கு திருஷ்ய விசாரம். முதல்ல நம்ம திருக்கு திருஷ்ய விசாரம் தான் நம்ம பண்ணுவோம் ஜென்ரலா. ஓகே, அந்த திருக்கு திருஷ்ய விவேகத்துல அறிபவன் அறியப்படும் பொருள், இந்த அறிபவனுக்கும் அறியப்படுகின்றதுக்கும் வேறாக எது இருக்கிறதோ அந்த சாட்சி சைத்தன்யம் பிரத்யேக ஆத்மா அப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? சரீரத்ரய விசாரம். இத பாரு, 3 சரீரம் இருக்கிறது. ஸ்தூல சரீரம் இருக்கிறது, சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, காரண சரீரம். ஒண்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேஷன் முடிச்சுட்டு வரும்போது இவோ இப்படிலாம் சரீரம் இருக்கிறதா, நமக்கு தெரிஞ்ச ஒரே சரீரம் கை கால மூக்கு அதுதான் இருக்குன்னா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி இன்னொன்னு இருக்குன்னா தெரியும். அதுக்கப்புறம் அதை டிரைவ் பண்ணும். என்ன? பஞ்சகோஷ விசாரம். அப்படி இந்த
இந்த பஞ்சகோஷ விசாரம் வந்து நம்ம டீடைலா தைத்திரிய உபநிஷத்துல படிச்சோம். அதுதான் கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னு நம்ம படிச்சோம். ஏன்னா பஞ்சகோஷ விசாரம் அது படிப்படியா வந்து சொல்றதுக்கு சௌரியமா இருக்கும். ஓகே, கட்டோபநிஷத்துல எப்படி அது கொஞ்சம் ஃபார் பெட்டர். ஓகே, ஏன்னா அங்க வந்து சரீரத்திரய விசாரம் செய்யப்பட்டது. மாண்டூக்கிய உபநிஷத்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா அது அவஸ்தா திரயத்தை பத்தி டிஸ்கஸ். ஓகே, இங்க வந்து சாந்தோக்கி என்ன பண்ண போறது, அதை விட இன்னும் கொஞ்சம் டஃபரா கொண்டு போகுது. அந்த அவஸ்தா திரயத்திலையும் முதல் 2 அவஸ்தையை விட்டுட்டு சுசுப்தி அவஸ்தையை மாத்திரம் எடுத்துட்டு அந்த சத்தியத்தை கொண்டு வர போறது. ஓகே, அதனால இதுல விஷயம் என்னன்னா, ஒரு பேத்தட்டிக்கான விஷயம், டிராஜடிக்கான விஷயம் என்னன்னா, இப்போ மைக்குனா மைக்கு விஷயம் தெரியும், மைக்கோட பொருள் தெரியும். பானைனா பானையோட பொருள் தெரியும். புஷ்பம்னா புஷ்பமுடைய பொருள் தெரியும். புக்குனா புக்கோட பொருள் தெரியும். புக் அது பதம் பதார்த்தம் புரியும். பதம் பதார்த்தம் ரெண்டுத்துக்கும் சொல்ல முடியும். இப்ப நான் சொல்றேனே, நான் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நான், நீ யார்? நீ என்பது யார்? நான் தான் சுவாமி. நீ தான் என்ன? இந்த உடம்பு தான் நான். அப்ப மனசு நீ இல்லையா? மனசும் நான் தான். புத்தியும் நான் தான். அப்ப நான் என்ற சொல்லு, இப்ப மைக்குனா மொத்தமா பல பொருள் இருக்கு அதுல. சரி, அடுத்த விஷயம், இப்ப வந்து மைக்குனா இதுல இது இருக்கிறது எல்லாம் இருக்கிறதுன்னா, இப்ப ஜலம் சொல்றோம். ஜலத்துல நிறைய பேர் இருக்கு. ஓகே, ஜலம் இருக்கு, வாட்டர் இருக்கு, நீர் இருக்கிறது இல்லையா, வெள்ளம் இருக்கிறது. அது போல சினானிமிஸ் நீ சொன்னது, நான் என்ற சொல்றது தலை நானு, கண்ணு நான், உடம்பு நான், மனசு நான், புத்தி நான், இதெல்லாம் சொல்றிய சினானிமிஸா? எல்லாம் ஒன்னா கிடையாது. தலை வேற, கை வேற, கை வேற, மூக்கு வேற, மூக்கு வேற, மனசு வேற, மனசு வேற, புத்தி வேற. கரெக்டா? இப்படியே அது கிடையாது. அப்ப நான் என்ற சொல்லுக்கு கன்ஃபியூஸ் வேர்ட், வேர்ல்டுலயே ரொம்ப கன்ஃபியூஸ் வேர்டு நான், அகம். வேற எதுலயாவது பானையில வந்து கன்ஃபியூஸ் வேர்டு இருந்துன்னு வச்சுக்கோ, தொலைஞ்சு போட்டோம். ஏதோ லட்சக்கணக்கான நேம் இருக்கிறது இந்த உலகத்துல. அதுல ஒண்ணு வந்து நமக்கு தெரியலன்னா தப்பா பேசினா ஒண்ணும் தப்பு கிடையாது. கம்ப்யூட்டர் கிம்ப்யூட்டர்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரியுதா? அது வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, என்ன நான் என்ன வந்து தப்பா பாலகிருஷ்ண நான் என்ன சொல்லிட்டேன், அவர் பாலசுப்ரமணியம், அவரை வந்து பாலகிருஷ்ணன் சொல்லிட்டேன். 80+ அவர். சுவாமிஜி, ஐ எம் பாலகிருஷ்ணன் இல்லை, பாலசுப்ரமணியன். சும்மா இன்னொரு கொஞ்ச நாள்ல செத்து போற அந்த பேரே இல்லாம போறது. புரியுதா? அதனால அந்த பேர்ல அத்தனை வந்து இது இருக்கு. ஒரு அல்ப பேருக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது. இந்த சன்னியாசி எடுத்து இந்த பேரை மாத்தின உடனே அந்த பேர்ல இருக்கிற இதுவும் சத்தியம் போயிடுச்சு. ஒரு நாள்ல ஒரு காலத்துல அந்த பேருக்கு என்னமா சொல்லுவாங்க, இப்ப அந்த பேரே கிடையாது. அப்ப நேம் கிடையாது. அப்ப நான் என்றதுல என்ன அர்த்தம் இருக்கிறது புரியுதுல? சீரியஸான விஷயம். வேற எதையாவது என்னென்னமோ கண்டுபிடிக்கிறோம். இதை போட்டா அது வருது, அது போட்டு வருதா, அதுக்கு ஒரு நியூ நேம். அந்த நேமுக்கெல்லாம் வந்து பரீட்சை பண்ணி என்னன்னு சொல்லிட்டு இருக்கணும். நீ யாருன்னு அதுல ஏதாவது தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கியா? எவ்வளவு சீரியஸான விஷயம் இல்லையா? அதனால இப்ப அந்த விஷயத்தை நம்ம இங்க சொல்லி கொடுக்கறது. therefore அது தவறா தெரிஞ்சுக்கிறதுனால என்ன செய்யணும்? என்கொயரி வை, சிபிஐ வை. ஓகே, விசாரம் பண்ணு, ஆத்ம விசாரம் பண்ணு, அகம் விசாரம் பண்ணு, செல்ஃப் என்கொயரி பண்ணு அப்படின்னு தான் இந்த டாபிக். 8ல இருந்து 16 வரைக்கும் செல்ஃப் என்கொயரி. ஓகே, சரி. அப்ப ஜீவனுடைய சொரூபம் என்ன? உண்மையிலே சொரூபம், ஜீவனுடைய சொரூபம் என்ன? சொரூபம் சைத்தன்ய சொரூபம், பிரத்யேகாத்மா. அப்படிப்பட்ட சொரூபம். ஓகே, அச்சேத்யோயமதாக்யோயம் அக்லேத்யோ சோஷ்ய ஏவச்ச நித்ய சர்வகதஸ்தானுகோ அச்சலோயம் சனாதனஹ ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயஹ அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணக ந ஹன்யதே அன்யமான் ஷரீரே. இதுதான் ஒரிஜினல். இந்த ஒரிஜினல் வந்து எத்தனை தடவை சொன்னாலும் ஒரிஜினல் ஆக மாட்டேன், நமக்கு புரிய மாட்டேத. ஆச்சரியமா இருக்குல்ல? அகம் நித்ய நித்யகா சத்யகா சர்வகதா ஸ்தானுகு புராணா. அப்படி கீதாச்சாரியன் சொல்றான். உபநிஷத்தினுடைய வாக்கியம் தான் அது.
அப்ப அகம்ன்றது சோ இந்த விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப கொண்டு வர வேண்டியிருக்கிறது. என்ன பத்தி தவறான வேற எதையாவது தவறா இருந்தா என்ன பத்தி மிஸ்கன்செப்ஷன் வச்சிருக்கேன்னு இத ஃபர்ஸ்ட் நான் நீக்கணும். இது புரிஞ்சுதுன்னா நம்முடைய வேகம் அதிகமாகும். என்ன பத்தி நான் மிஸ்டேக்கா வச்சுக்கூடாது. நோ ஓகே. இனிஷியல இப்ப அந்த இதுல பாஸ்போர்ட் ஆபீஸ்ல சும்மா ஒரு இனிஷியல மாத்தி போட்டான், அவ்வளவுதான் பாஸ்போர்ட் கிடையாது. புரியுதா? ஒரு எழுத்த முன்ன பின்ன மாத்தினா ரேஷன் கார்டுல ஒரு மாதிரி இருந்து ஓகே உனக்கு கொடுக்கும்போது வேற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோ, ஸ்கூல் சர்டிபிகேட்ல வேற மாதிரி இருந்துன்னா ஒரு எழுத்து இதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, எவ்வளவு சத்தியத்துவம் கொடுக்குற விவகாரத்துல. நான் என்ற சொல்லுக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்குறியா நீ? எவ்வளவு இம்பார்ட்டன்ட்பா. அதை இந்த ஜென்மத்திலே நான் முடிச்சாகணும் இல்லையா? நான் யாருன்றதை கண்டுபிடிச்சாகணும். அப்ப புரியணும். அப்ப மாண்டூக்கியத்துல அவஸ்தாத்திரயத்தை சொல்லி அது சதுர்த்தம் மன்யந்தே. எது? சாந்தம் சிவம் அத்வைதம் ச ஆத்மா ச விஜ்ஞேய அப்படி சொல்றது. அதத்தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உலகத்துல. ஏ ஃபார் ஆப்பிள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்ல. அப்ப அது தெரிஞ்சுக்க கூடாது, தெரிஞ்சுக்கலாம், அது நிறைய தெரிஞ்சுக்கோ. பட் தெரிஞ்சிக்க வேண்டியதை விட்டுட்டு தெரிஞ்சுக்காதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியா அது தவறுன்னு சொல்ல வர புரியுறதா? அப்போ வேருக்கு தண்ணி விடுறான்னா இலைக்கு விடுறான். இலைன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், அவ்வளவுதான், செத்து போயிடும். இலைக்கு மாத்திரம் தண்ணி விடணும், வேருக்கு விடணும். அந்த மாதிரி நான் யாருன்னு அடிப்படை கேள்வியில நமக்கு கண்டுபிடிக்கணும். சாந்தோக்கிய உபநிஷத்து ரொம்ப அழகா அதை டீல் பண்றது. சுஷுப்தி அவஸ்தைய வச்சு நம்முடைய சொரூபத்தை நிரூபிக்கிறதுக்கு இது ட்ரை பண்றது. உபநிஷத்து படாத பாடுபடுறது, எப்படியாவது உன்னை பத்தி உன்னை தெரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றது. நாம ட்ரை பண்ணோம். அப்போ நமக்கு இந்த ஜீவன் இருக்கானே, ஸ்தூல சரீரத்துல அபிமானம் இருந்தால், ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானம் இருந்தா இந்த ஜாக்கிரத பிரபஞ்சம் நமக்கு அனுபவத்துக்கு வரும். கரெக்டா? அது போல சூக்ஷ்ம சரீரம் வரைக்கும் அபிமானம் இருந்தால் நமக்கு இந்த சொப்பன பிரபஞ்சம் நமக்கு அனுபவத்துக்கு வரும். சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் இருந்தா இந்த சொப்பன பிரபஞ்சம் நமக்கு கிடைக்கிறது. ஓகே. அதே ஆளு ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீர அபிமானத்தையும் விட்டுட்டு அந்த தைஜஸனையும் விட்டுட்டு அது கடந்த நிலைக்கு போனா சுஷுப்தி அவஸ்தையோட அனுபவம் கிட்டும். அவனை நம்ம பிராக்ஞா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அந்த சுஷுப்தி அவஸ்தைய எடுத்துக்கிட்டு ஜீவனுடைய சொரூபத்தை நிலைநாட்டுறதுக்கு விசாரம் பண்றதுக்கு இங்க சரி பண்றது. அப்போ சொப்பனத்தினுடைய அவஸ்தானம் என்ன? சுஷுப்தி. சொப்பனத்தினுடைய அவஸ்தானம். அவஸ்தானம் என்ன? அந்த சொப்பனம் போய் எண்டாகிறது எங்க இருக்கிறது? முடிவு எங்க இருக்கிறது? சுஷுப்தி. ஓகே. அந்த சுஷுப்தியை எடுத்து உத்தாலகர் என்ன பண்றாரு? இது நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு பிரதிஜ்ஞா பண்றார். இந்த 8வது மந்திரத்துல 8வது செக்ஷன்ல முதல் மந்திரம் என்ன சொல்றாருன்னா, ஆச்சாரியர் நான் இத சொல்ல போகிறேன். நான் என்ன சொல்ல போகிறேன் சொல்றவாளுக்கு முதல்ல தெரியணும். செகண்ட் கேட்கிறவாளுக்கு அதை சொல்லணும். மூணாவது கேட்கிறவங்க அதை சொன்னதுதான் சொல்றாரா இல்ல வேற எல்லாம் மாத்தி சொல்றாரா அதை புரிஞ்சுக்கணும். புரியுறதுல சில சமயம் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிச்சு கிளாஸ் முடிஞ்சுக்கணும். இது விந்தை. அதனால எதை சொல்ல வரன்றத முதல்ல, அது ஒரு குட் ஹேபிட் கூட. புரியுதா? முதல்ல நம்ம சொல்ல வந்த சப்ஜெக்ட் மேட்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கண்டேன் பியூட்டிஃபுல் வேர்ட். கம்பர் அதுல கம்பரோட யூனிக்கா அந்த வேர்டுல தான் இருக்கு. கண்டேன் முதல்ல எல்லா வேர்ட்ஸும் அதுல வந்துட்டு கண்டேன் சொல்லிட்டாருன்னா சீதா இருக்கா, சேஃபா இருக்கா, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா, ஆல் த விஷயம் டிரைவ் பண்ண முடியும் ஒரு சொல்லுல. புரியுதா? நான் போனேன்னா என்ன டேய் இருக்கிறாரே இல்லையா முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்றது. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அங்கிருந்து மலையில ஏறி குதிச்சேன்னா கேட்கிறவாளுக்கு பொறுமை போயிடும். ஒரு குரூஷியல் விஷயத்துல எந்த விஷயம் சொன்னா அந்த மாதிரி இங்க நான் உனக்கு ஒரு விஷயம் சங்கல்பம் பண்ணாரு, அந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் கேளு. இங்க என்ன சொல்றாரு? ஜாக்கிரத்திலிருந்து சொப்பனத்துக்கு நாம் செல்கிறோம். ஓகே. அந்த சொப்பனத்திலிருந்து சுஷுப்திக்கு போய் ஆழ்ந்த உறக்க நிலை இருக்க, அதை பத்தி நான் உனக்கு சொல்ல போகிறேன்.
ஆழ்ந்த உறக்கத்துக்கு சொல்ல போகிறேன். இங்க யாருக்கு சொல்றாரு? குருவானவரு யாருக்கு சொல்றாரு? ஸ்வேதகேது என்ற 24 வயது நிரம்பிய இளைஞனுக்கு சொல்றாரு. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். தேர்ஃபோர் வேதாந்தம் இளைஞர்களுக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இது ஒரு பெரிய சர்ச்சை. ஒரு பையன் அவங்க சொந்தக்காரனுக்கு போய் சொன்னா, வேதாந்தத்துக்கு போறேன், இந்த மாதிரி உபநிஷதெல்லாம். ஆனா மகனே, உபநிஷதெல்லாம் படிக்கிற வயசா இது? வயசான காலத்துல வானப்பிரஸ்தத்துக்கு போகும்போது படிக்கணும். அவன் உஷாரா இருந்தா, உங்களுக்கு வானப்பிரஸ்தம் ஆயிடுச்சு, இங்க போலையா அப்படி கேட்கலாம். புரியுறதா? நோ, இளைஞர்களுக்கு சொல்லப்பட்டது. இவனை விட ரொம்ப தம்பு தூண்டு பையன் இருந்தான், நச்சிகேதன், அவனுக்கு உபநிஷத் சொல்லப்பட்டது. புரியுறதா? அப்ப வயசானவங்க கேட்க கூடாது. அடுத்த கேள்வி இது கேட்டாத. அது சவுனக்கான ஒருத்தர் இருந்தார், வானப்பிரஸ்தத்துக்கு வந்தவர். அவர் கேட்டது. அதுல இருந்து என்ன தெரியுது? எல்லா வயசுக்காரங்களும் வரலாம். ஓகே, எந்த வயசும் முக்கியம் இல்ல. அதுலயும் குறிப்பா இளைஞர்கள் வரலாம் வேதாந்தத்துக்கு. அது இங்க கருத்து. அப்ப 24 வயசே நிரம்பிய சுயத்தக்கேத்துக்கு கடினமான ஒரு வெயிட்டான விஷயத்த சொல்றாரு. அதுவும் அவங்க அப்பாவே சொல்றாரு. ஓகே, எந்த தந்தையும் லைட்டா தான் பேசி பழக்கம். உள்ள கிட்ட வெயிட்டான விஷயம் பேசினா அவன் கோச்சு ஏற்கனவே ஒரு மாதிரி சொல்றதையே கேட்க மாட்டான். இங்க திக்கான விஷயத்த சொல்றாரு. சோ என்ன சொல்றாரு இங்க பாரு, உத்தாலகர் சொல்றாரு, இந்த சாதாரணமா நமக்கு சுஷுப்தியில காரணத்துக்கு செல்கிறான் என்றுதான் நமக்கு பழக்கம். இங்க உபநிஷத்து என்ன சொல்றதுன்னா, சுஷுப்திக்கு போறது பிரம்மத்தினிடம் செல்கிறாய், பிரம்ம பிராப்திகி சுஷுப்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, சுஷுப்திக்கு போறது ஸ்தூல சரீர அபிமானி ஜாக்கிரத பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீர அபிமானி சொப்பன பிரபஞ்சம், காரண சரீர அபிமானி அங்க சுஷுப்தி அவஸ்தைக்கு போறா. இதுதான் ஜெனரல் ரூல், நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இங்க உபனிஷத்து என்ன சொல்றது, ஆழ்ந்த உறக்கத்துல போறது பிரம்ம பிராப்திகி. ஓகே, பிரம்மத்துக்கிடம் அவன் செல்கிறான், பிரம்மத்தினிடம் செல்கிறான். ஓகே, இப்போ கான்ட்ரடிக்ஷன் வந்துருத்தா? ஓகே, அது எப்படி உறக்கத்துக்கு போறது பிரம்மத்துக்கிட்ட போறது ஆகும்? ஓகே, ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது பிரம்ம பிராப்தி உண்டாகிறது. ஓகே, அதனால கண்ணை கசைக்காது தூங்கிட்டோம்னா நம்ம பிரம்ம பிராப்தி அடைஞ்சிடுவோம். புரியுதா? அதுக்கு இத்தனை கிளாஸ் மேல கிளாஸ் கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. அது மாத்திரம் இல்ல, நமக்கு ஆனந்தமா வரக்கூடிய ஒரு விஷயம் அது. ஓகே, அதுவும் காலம்பரை ஒரு கிளாஸ் விட்டோம்னா ஆனந்தமா இருக்கும். ஒரு லீவ் விட்டீங்கன்னா வச்சுங்க, வரலட்சுமி நோம்புக்கு லீவ் விட்டுருங்களேன் அப்படின்னு, அது இந்த பக்கம் கேட்கறது இல்ல, இந்த பக்கம் உள்ளவங்க கேட்கிறாங்க. புரியுறதா? ஏன்னா அப்படி விட்டுட்டா அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகலாமே. அதனால இந்த மந்திரத்துடைய கருத்து நமக்கு புரியணும். ஓகே, அப்போ ஆழ்ந்த உறக்கம்ன்றது காரண அவஸ்தான்னு சொல்றது, அஜ்ஞானம் சொல்லிருக்கிறது. அது எப்படி பிரம்ம பிராப்தி ஆக முடியும்? எதை வச்சு உத்தாலகர் சுவாமி சொல்றேன்? சின்ன பையனா எதை வேணா சொல்லிடுறதா? அதனால பிரம்ம பிராப்தி சொல்றது உபனிஷத்து வேற. உபனிஷத்து சொல்றது அகரகர் பிரம்ம பிராப்தி அப்படி சொல்றது. தினசரி பிரம்ம அனுபவம் அவனுக்கு கிடைக்கிறதா. ஓகே, அப்போ இதுல இருந்து நமக்கு பிரம்ம பிராப்தி, ஆழ்ந்த உறக்கம் என்பது பிரம்ம பிராப்தி எப்படி சாத்தியமாகும்? அதுக்கான சில காரணங்கள் பார்த்துட்டு நம்ம மந்திரத்துக்குள்ள போலாம். இப்ப ஆழ்ந்த உறக்கத்துல இப்போ இந்த என்ன சொல்றது உபனிஷத்து இந்த உத்தாலகர் ரொம்ப அழகா சொல்றார். 2 ஸ்டேஜ்ல சொல்ற. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஆழ்ந்த உறக்கம்ன்றது, டீப் ஸ்லீப்ன்றது நாம பிரம்ம பிராப்தி அடையறோம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றாருன்னா, அந்த பிரம்ம பிராப்தி அடையறதுன்றது என்னன்னா, செகண்ட் ஸ்டேஜ் நீ உன் சொரூபத்தில் நீ போகிறாய், அங்கே ஐக்கியமாயிடுச்சு. ஓகே, நீ உன்னுடைய சொரூபத்தில் நீ செல்கிறாய் அப்படின்றது. அப்போ உன்னுடைய சொரூபத்தில் போகிறது என்னுடைய சொரூபத்தில் போறதும் பிரம்மத்துக்கிட்ட போகிறதும் சேம். புரியுறதா? அப்ப ரெண்டுமே ஐக்கியமாகிறது. சரி, அப்ப இந்த 2 ஸ்டெப்ல இங்க சொல்லப்படுற ஜீவன் ஆழ்ந்த உறக்கத்தில் பிரம்மனை அடைகிறான். 2வது ஸ்டெப் அந்த உறக்கத்தில் தன்னையே அடைகிறான், தன் சொரூபத்தையே அடைகிறான். புரியுதா? பியூட்டிஃபுல். இங்க தத்துவமசியே வரல, தத்துவமசிக்கான விதை போடப்படுறது. புரியுதா? அப்போ இங்க ரொம்ப நைஸா ஆழ்ந்த உறக்கத்தையே வச்சு
தத்துவமஸ்ய மெதுவா சொல்லிட்டார். என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்வம் அபீதஹ பவதி. ஸ்வம் அபீதஹ பவதி இந்த சொல்லு ரொம்ப முக்கியமான சொல்லு, ஆராய்ச்சி பண்ண போறோம். ஸ்வம்னா தன்னையே, அபீதகன அடைகிறான், தன்னையே தன் சொரூபத்தையே ஆழ்ந்த உறக்கத்தில் அடைகிறான். இதுதான் சாரம். இந்த மந்திரத்தினுடைய சாரம் ஸ்வம் அபீதஹ பவதி. அப்படி அப்போ இங்க நமக்கு சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா, இந்த காரண சரீரத்துல அடைகிறான்னு சொல்லணும், பிரம்மத்தை அடைகிறான் எப்படி சொல்ல முடியும்? ஆழ்ந்த உறக்கத்துல காரண சரீரத்தை அடைகிறான்னு தான் நீங்க மூச்சை முடிச்சுட்டு மாண்டூக்கியத்துல சொன்னீங்க. ஓகே, அதை பிடிச்சு சொல்லாம இங்க பிரம்மத்தை அடைகிறான்னு சொன்னா அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா? ஏன் கேம்ப் கூட்டிட்டு போனா ஒரு பேச்சு, சாதுர் மாசத்துல ஒரு பேச்சா? அப்படின்னா இதுக்கு நிறைய டவுட் வரும். காரண சரீரம் பிராப்தி இஸ் ஈக்வல் டு பிரம்ம பிராப்தி கதம், எப்படி முடியும்? அப்படி இது நமக்கு சந்தேகம் வருது. செகண்ட் காரண சரீரத்துல பிரம்மன் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப விழிப்பிலையும் கனவுலையும் பிரம்ம அவஸ்தை கிடையாதா? பிரம்மனே கிடையாதா? காரண அவஸ்தை தான் பிரம்மன் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜாக்கிரத்திலையும் இருக்கிறது, விழிப்பிலையும் இருக்க, பிரம்மன் இல்லாம எங்க இருக்கிறது? அப்படி கேள்வி கேட்கலாமே. ஓகே, இந்த சந்தேகம் நமக்கு போக போக சரியாகும். எப்படி சொல்றேன், போ நாங்க மறந்து போடுவோம், அதுல இருந்து சரியாயிடும். அதனால காரண சரீரம் இருக்க, அது பிரம்மத்துக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுஷுப்தி அவஸ்தையே பிரம்ம பிராப்தி அப்படின்னு கூப்பிடுறதுக்கு, அழைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் இங்க கேள்வி, சந்தேகம். அந்த சந்தேக நிவர்த்திக்காக சில காரணத்தை லாஜிக் பார்க்கலாம். அது என்னன்னா, ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு அத்தியாசம் கிடையாது, விக்ஷேபம் கிடையாது, ஆனா அஜ்ஞானம் இருக்கிறது. புரியுதுதான்? அப்ப பிரம்ம பிராப்தி ஆழ்ந்த உறக்கத்துல அறியாமை மாத்திரம் சொல்லலாம். இங்க உத்தாலகர் என்ன சொல்றாரு, அது சொரூபமே சொல்லிட்டார். எப்படி? குவைட் ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா ஆழ்ந்த உறக்கம்ன்றது அது ஜடஸ்வரூபம், அது அறியாமை. ஆனா பிரம்ம பிராப்தின்றது அறிவு சொரூபம். அறிவு சொரூபமும் அறியாமையும் எப்படி ஒன்னாக முடியும்? புரியுதா? நீ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இங்க கேள்வி கேட்கப்படும். இதெல்லாம் அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் கேள்வி கேட்டு கேட்டே நம்மள இன்னொரு சொந்தமா கேள்வி கேட்க விட மாட்டார். அதனால ஜோதிஸ்வரூபமான தத்துவம் எப்படி சாதிக்க முடியும் அப்படின்ற சொல்றத உபநிஷத்து எப்படி இது சொல்ல முடியும், பிரம்ம பிராப்தின்னு சொல்ல முடியும்? அதுக்கான சில காரணங்களை நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். நம்பர் 1 பிரம்மம் என்றது அத்வைத சுரூபம், ஏக மேவ அத்விதீயம் பிரம்ம சத்தேவ. இது நமக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தையும் சூத்திர வாக்கியம் சொல்லிருக்கேன். எங்கெல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ இந்த வாக்கியத்தை போட்டுக்கணும். ஓகே, ஏக்கமேவ அத்விதீயம், பிரம்மம்ன்றது ஒண்ணுதான், ஏக்கம் தான். ஓகே, ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னா அதுல இருந்து என்ன சொல்றோம், ஏக்க ஏவ வருதுலான செகண்ட் விஷயம் ஒன்னே கிடையாது, ப்ராப்ளம். ஓகே, அதனால இப்போ சாந்தோக்கிய கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்குது என்ன, ஒன்னு இந்த ஹோல் சிருஷ்டியை டிஸ்மிஸ் பண்ணணும், இன்னொன்னு ஜீவனை டிஸ்மிஸ் பண்ணாதான் பிரம்மம் ஏக்கம்னு வரும். ஏற்கனவே சங்கல்பம், ஏற்கனவே முதல்ல இந்த ஹோல் சிருஷ்டி நீ பார்க்கிறது அனைத்தும் காரணத்தை சேர்ந்தது அப்படி நிறைய விஷயம் சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்படின்னு புரியலன்னா 15 நாள் பட்டினி போடுவோம். புரியுதா? அப்படி சொல்றாரு உத்தாலகர். சரி, அதனால இங்க பிரம்ம அத்வைத ஸ்வரூபம் சாந்தம் சிவம் அத்வைதம் மன்யந்தே சதுர்த்தம் அப்படிலாம் சொல்றது. அத்வைதம் என்றது நிலைநாட்டணும். அப்ப அத்வைத அனுபவம் இருக்க அது அபேதம், பேதமற்றது, வேற்றுமையற்றது, எந்த விதமான வேறுபாடுகளும் அற்ற அத்வைத சூழ்நிலை அனுபவம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா சுஷுப்தி அவஸ்தையில தான் இருக்கு. இவ்வளோ வேறுபாடு ஜாக்கிரத்திலையும் உண்டு அண்ட் சொப்பனத்திலையும் உண்டு, வேறுபாடு வேற்றுமைகள் உண்டு, பேதம் உண்டு. ஆனா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அனுபவம் அத்வைத அனுபவம் சுஷுப்தியில மாத்திரம்தான் இருக்கிறது. ஓகே, அப்போ நமக்கு பிரம்ம அனுபவம் இருக்க அது நமக்கு தினசரி கிடைக்கிறது. பிரம்ம அனுபவம், பிரம்ம அனுபவம்ன்றது என்ன? அத்வைத அனுபவம். அத்வைதத்தை அனுபவிக்க முடியுமா?
சுவாமி அப்படின்னா நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, இந்த அத்வைதம் கேட்ட பிறகு அத்வைத அனுபவத்துக்காக எங்கேயாவது மலை மேல போய் கண்ணை மூடி நிர்விகல்பக சமாதி நிலைய அடைஞ்சுடலாமா அப்படின்னு பல பேர் முயற்சி பண்றாங்க. ஓகே, இதுல பல பேரு வேதாந்தத்துக்கு வந்த கொஞ்சம் பேர், புரியுறதா? இது ப்ராப்ளம். சரி, எதுக்குப்பா அங்க போய் மலையிலயும் காட்டுலயும் முரட்டுலயும் போய் உட்கார்ந்து அத்வைத அனுபவம் இருக்கு? டெய்லி உனக்கு அத்வைத அனுபவம் இங்கேயே இருக்க, நம்ம ஆத்திலேயே இருக்கிறது அத்வைத அனுபவம். அங்க என்ன, இங்கேயே கொஞ்சம் விட்டா அத்வைத அனுபவம் சித்திக்கும். ஓகே, அதனால அதுவும் காலையில கிளாஸ் இது. அதனால யோக சாஸ்திரத்துல நிர்விகல்பக சமாதி போறதுக்கு அந்த வேற்றுமையற்ற அபேத நிலையை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணுவேன்? திருப்பி சமாதி எழுந்த பிறகு துவைத்தத்துக்கு தான் வந்தாங்க. அப்ப பிரயோஜனம் இல்லை, அல்டிமேட் பிரயோஜனம் இல்லை. அப்ப அபேத பாவனா அத்வைத ஸ்திதி நமக்கு வேற எங்க போக வேண்டாம், தூக்கத்திலேயே கிடைச்சுடுது. தேர்ஃபோர் அனுபவம், அத்வைத அனுபவம் புரிய வைக்க உபனிஷத்துக்கு இருக்கிற ஒரே வழி ஆழ்ந்த உறக்கம். ஓகே, நம்ம ஆளு ஒன்னத்தை விடல பாரு, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்க, உன் அனுபவத்தை வச்சு உனக்கு புரியாத விஷயத்த சொல்லி கொடுக்கறது. அப்ப இது ஒரு சூக்ஷ்மமான கருத்து. ஓகே, அனுபவ எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவம் சொன்னாலே எந்த அனுபவம், எனக்கு இந்த பிளவர் அனுபவம் இருக்கிறது அப்படின்னா, இந்த அனுபவம் சொன்னாலே என்ன அர்த்தம்? துவைத்தம். எனி எக்ஸ்பீரியன்ஸ், எங்க எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அங்க டுவாலிட்டி வரும், துவைத்தம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்லி. எங்கேயுமே டுவாலிட்டியும் வராம ஒரு அனுபவம், அத்வைத அனுபவம் வரணும்னா சுஷுப்தில சாமிஜி. அப்ப எனக்கு தூங்கும் போது அந்த அனுபவம் தெரியலையே, தெரிஞ்சுனா தூக்கம் கிடையாது, புரியுதா? ஆனா விழிச்ச பிறகு அத்வைத அனுபவத்தை சொல்றியா இல்லையா? நல்லா தூங்கினேன், எப்படி இருந்தது? ஆனந்தமா இருந்தது. அப்போ யாரு ஒருத்த அனுபவிச்சானோ அவனால தான் இத சொல்ல முடியும். ஓகே, அமெரிக்கால போய் ஜெர்சி டாலசி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சுவாமி. வெயிட் பண்ணு, அனுபவிச்சுட்டு சொல்றேன் அப்படி சொல்ல முடியும். அனுபவிக்காம அதை எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. புரியுதா? இது புரியுதுல கருத்து. இப்ப ஏற்கனவே உன்னை அனுபவிச்சாதான் சொல்ல முடியும். அப்ப இவன் ஏற்கனவே உறக்கத்துல அனுபவிச்சிருக்கான், ஆனா அறியாமையும் கூட. புரியுதா? விழிச்ச பிறகு அத அவனுக்கு வெளியில வருது. அதனால இல்லி நோடி, நமக்கு அத்வைத அனுபவம் இருக்கு, ஆனா அத்வைத ஞானம் இல்லை. ஓகே, அத்வைத அனுபவம் இருக்கு, அத்வைத ஞானம் இல்ல. அதனால நமக்கு இந்த கனவு வச்சு நம்ம என்ன சொல்றோம், இந்த நிமித்த உபாதான காரணம் ஒரே வஸ்துல தான் இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் இருக்க. பெஸ்ட் ப்ரூஃப் கனவு தான். ஓகே, கனவுல இருக்கிற ஒரு வஸ்து கிட்டதான் அந்த நிமித்தமாகவும் உபாதான காரணமா இருக்குது. அது போல இந்த ஆழ்ந்த உறக்கத்துல நிர்விகல்பக சமாதியில போக வேண்டாம், அத்வைத அனுபவம் நமக்கு இருக்கிறது. இங்க அத்வைத அனுபவமே பிரம்மன் சொல்ல வரல, அத்வைத அனுபவம் இவன். ஓகே, இவன் என்ன, இது போல இருக்கிறது. அப்போ பிரம்மத்தினுடைய அத்வைத நிலை எப்படி இருக்கும்? அத்வைத சித்திக்குமான சித்திக்கும், உன் அனுபவத்திலே இருக்கிறது. இது போல பிரம்ம அனுபவம் அப்படி சொல்லும். அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த அத்வைத அனுபவம் இருக்கு. நாட் ஒரு ஜீவராசி, மனுஷ ஜீவராசி எல்லாமே. நாய் தூங்கிட்டா அத்வைத சூழ்நிலைக்கு வரும். ஓகே, அந்த வீட்டு எஜமானி அம்மா தூங்குறதும் நாய் தூங்குறதும் சேம் அவஸ்தா, பிரம்ம அவஸ்தா. புரியுதா? அதனால அத்வைத அனுபவம் எல்லாருக்கும் இருக்கிறது. இதுல ஞானம், இப்ப ஞானம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சம்சாரமாகிவிடும். புரியுதா? அப்ப சுஷுப்தி அவஸ்தையில உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, பிரம்ம பிராப்தி இருக்கிறது உனக்கு. இதுல இருந்து கண்டுபிடிக்கும். என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் ரீசன், அங்க எந்த விதமான பேதமும் இல்ல, அத்வைத அனுபவம் சித்திக்கிறது. அதனால உபனிஷத்து பிரம்ம பிராப்னோதி. ஓகே, ஆப்னோதி அப்படி சொல்றது. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, பிரம்மஸ்வரூபம் அசம்சாரி. பிரம்மஸ்வரூபம் அசம்சாரி. ஓகே, அப்ப நமக்கு எப்படி இருக்கிறது? ஜாக்கிரத அவஸ்திலையும் சொப்பன அவஸ்திலையும் சம்சாரி ஜீவா. ஏன் சம்சாரி? வேதம் இருந்தாலே சம்சாரி.
எனக்கு வேற இன்னொரு ஆள் இருந்தாலே சம்சாரம் தான். என்ன புரிஞ்சுக்கணும்? ஓகே, அப்ப பேதம் இருக்கிறது, விக்ஷேபம் இருக்கிறது, அதனால நமக்கு சம்சாரம் இருக்கிறது. therefore பிரம்ம பிராப்தி, அந்த அசம்சாரி பிரம்மத்துவம் இருக்க, உறக்கத்துல சம்சாரம் கிடையாது. எவ்வளவு பெரிய சம்சாரி ஆனாலும், கடன் கொடுத்தவனோ, கடன் வாங்கவனோ, ஆட்சியில இருக்கிறவனோ, ஜட்ஜியோ, குப்பை பொறுக்கிறவனோ, பிச்சைக்காரனோ, யாரா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு சம்சாரம் கிடையாது. தூக்கத்துல தூங்கிட்டான்னு வச்சுக்கோ, எவனுக்கு சம்சாரம். அந்த இதுதான் பிரம்ம நிலை அப்படி சொல்றோம். இந்த அசம்சாரி முடியுமானா முடியும், அசம்சாரி நிலத்தை உண்டாக்க முடியும். பிரம்ம பிராப்தி ஒப்பிட்டு இது போல பிரம்ம பிராப்தி புரியறதா? இதுல ரெண்டாவது விஷயம் சம்சாரம் கிடையாது ஆழ்ந்த உறக்கத்துல. முதல்ல என்ன சொல்றோம்? அத்வைத அனுபவம் இருக்கு, அது ரெண்டுத்தையும் சொன்னோம். மூணாவது காரணம், இது ஒரு முக்கியமான காரணம், டெக்னிக்கலா சொல்ற காரணம். என்ன டெக்னிக்கலா ஓகே, நம்ம சொல்றது எல்லாமே அபத்தமா சொல்லுவோம். சென்னை வந்துருத்து இறங்குங்கோ அப்படி சொல்லணும். சென்னை வந்துருத்த, ட்ரெயின் வந்துருத்து இறங்குங்க சொல்லணும். சென்னை வந்துருத்துப்பா, ஒரு வழியா சென்னை வந்துருத்து. சோமநாதபுரத்துக்கு கூட்டிட்டு போறோம்ல, 2 நாள் 36 மணி நேரம் போயிட்டு இறங்குவது பா சென்னை வந்துடுத்து அப்படின்னு சொல்லுவோம். சென்னை வரல, சென்ட்ரலும் வரல, ட்ரெயின் வந்துடுத்து. அது போல பா தர சுடுறதுப்பா, பூமி சுடுறது அப்படி சொல்லுவோம். கொதிக்க அதுல நீங்க பூமியில 12 மணி வெயில்ல மே மாசத்துல கொதிக்கும். எவ்வளவு பெரிய மந்த கதியில இருக்கிறவங்க கூட சுறுசுறுப்பா நடப்பான் அந்த இதுல தரையில. உடனே கண்ணு ஆட்டோமேட்டிக்கலி, நீ ஒன்னும் முயற்சி எல்லாம் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கலி மரத்தை தேடும். அதுவும் சென்னையில எங்க போய் மரத்தை தேடுறது? அந்த மரத்தை தேடிட்டு நேரம் அந்த சுடு தரையில இருந்து அப்பா இப்ப நான் நிழல்ல நிக்கிறேன். அப்படி முன்னாடி நான் எங்க நின்றுட்டு இருந்தேன்? தரையில இருந்துட்டு இருந்தேன். இப்ப நான் எங்க நின்று இருக்கேன்? நிழல்ல நின்று இருக்கேன். பேச்ச கவனி. இந்த தரை சுடுறதுப்பா, நான் தரையில நின்று இருந்தா தரை சுடுறது, நிழல்ல நிக்கிறேன். இப்போ தரை எனக்கு தரை சுடுறது இல்ல, நிழல் எனக்கு சுடுறது இல்ல. ஓகே, நான் சொல்றது இல்லையா? இது ஸ்டேட்மெண்ட். இந்த நிழல்ல நான் நிக்கிறேன்றதும் தரையில தான் நிக்கிறேன். அங்கேயும் தரையில தான் நிக்கிறேன், இங்கேயும் தரையில தான் நிக்கிறேன், ஆனா நிழல்ல நிக்கிறேன்னு சொல்றேன். ஓகே சரி, அது போட்டோம், தப்பா பேசிக்கோ. அந்த நிழல் யாரை சார்ந்தது? மரத்தோட சம்பந்தப்பட்டது. புரியுதா? நிழலுக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது, நிழலுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. கரெக்டா சொல்றது புரியுதா? காலையில குழப்பல. அதனால அந்த ஷேடோ இருக்க நிழலுக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது, எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எதை சார்ந்து இருக்கிறது? மரத்தை சார்ந்திருக்கு. ஓகே, அப்ப நீ நிழல்ல இருக்கேன்னு அர்த்தம் இருந்ததுன்னா நீ மரத்தை சார்ந்திருக்கிறேன்னு அர்த்தம். அது போல இந்த காரண சரீரம் இருக்க, அது எதனுடைய ஷேடோ? எதனுடைய ஷேடோ? பிரம்மத்தினுடைய ஷேடோ. ஓகே, பிரம்மத்தை சார்ந்திருக்கு. அந்த காரண சரீரம் பிரம்மத்தை சார்ந்திருக்கு. புரியுறதா? அப்ப நீ உறக்கத்துல சுசுப்தி அவஸ்தையில போய் இருக்கேன்னு சொல்றது எப்படி நிழல்ல இருக்கேன்னு சொல்றையோ அது மரத்தை சார்ந்ததோ, அது போல சுசுப்தி அவஸ்தையில இருக்கிறது பிரம்மத்தில் இருப்பதாக உள்ளது. காரணம், அந்த காரண சரீரம் பிரம்மத்தினுடையது. பிரம்மத்துக்கு வேறாக அந்த காரண சரீரம் கிடையாது. இந்த டேபிளுக்கு வேறாக இந்த பூ இருக்கிறது. புரியுதா? அந்த மாதிரி காரணத்துக்கு வேறாக இந்த பிரம்மத்துக்கு வேறாக காரண சரீரம் சொன்னா நான் இப்போ காரண சரீரத்துல இருக்கேன் அப்படி சொல்ல முடியும். புரியுதா? நம்பர் 1. நம்பர் 2, இதுல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்த விஷயம் எந்த காரண அவஸ்தையும் அசத்துன்னு சொல்லு. எந்த காரண அவஸ்தையும் அசத்துன்னு சொல்லு. ஏன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது, அங்க சொல்ல முடியாது. நல்ல ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுங்க. எந்த ஒரு காரண அவஸ்தையோ அதுக்கு பேரு அசத்து. காரண அவஸ்தையில இருக்கிறதுனால அசத். பக்கத்து மாமி கொஞ்சம் நெய் தரையலா அப்படின்னு கேட்ட. நெய் தரையலா சொன்ன உடனே இந்த மாமி என்ன பண்ணிட்டா, கொண்டு போய் அந்த தயிர் கொடுத்தா. நான் நெய் கேட்டேன், நீங்க என்ன கொடுக்கிறேன்? தயிர் கொடுக்கிறேன். தத்தன மத்திய மானஸ்ய யோனிமா சக ஊர்த்வ சமுதி சமுதீஷ்யதி தத் சர்பிகி பவதி
சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லிருக்கு, கவனி. ஊர்த்வஹ பவதி. நீ தயிரை கடைஞ்சினா அதுல இருந்து வரும் நெய், வரும் வெண்ணெய் வரும், எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா, அவன் என்ன சொல்லுவான் அந்த மாமி, இதுல நெய் இல்ல மாமி, தயிர். தேர்ஃபோர் காரணாவஸ்தா என்றது அங்க அசத்துக்கு. புரியுதா? தேகம் பிராணபி இந்திரியான்யபி சலாம் புத்திம் ச சூன்யம் விதுஹோ ஸ்ரீ பாலாந்த ஜடோபமஸ்வகமிதி காந்தா புருஷம் பாதினஹ மாயா சக்தி விலாச கல்பிதமகா யோமோக சம்ஹாரினே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பிரம்மாச்சரிய மாயா. மாயை எதை சார்ந்திருக்கிறது? பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது. அதனால மாயை தான் சரீரத்துக்கு காரணம். இந்த காரண சரீரத்துக்கு எதை சார்ந்திருக்கிறது? மாயை சார்ந்திருக்கிறது. அந்த மாயை எதை சார்ந்திருக்கிறது? பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது. தேர்ஃபோர் நீ காரண சரீரத்தை போய் அடையிறது நீ பிரம்ம பிராப்தி அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. ஓகே, அது அசத்து விஷயமா இருக்கும். காரணாவஸ்தா அசத்து இருக்கும். உடனே நம்ம சொன்னதை இந்த இடத்துல எடுத்துட்டு சூன்யவாதின்னு சொல்லுவான். தேர்ஃபோர் சூன்யம் தான் அஸ்தி அப்படி சொல்லுவான். புரியுதா? அசத்துக்கு நீ எவ்ரி டைம் சுசுப்திக்கு போறது சூன்யத்து போகிறாய் அப்படி. உபனிஷத்து என்ன சொல்றது? சூன்யத்துக்கு போகல, நீ பிரம்மத்துக்கு செல்கிறாய், சத்துக்கு போகிறாய். அதனாலதான் இவனுக்கு பேர் சத்துவாதி, அவனுக்கு பேர் அசத்துவாதின்னு பேர். புரியுதா? அதனால உபனிஷத்து சொல்றதா சரி. நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல போய் பிரம்மத்துல இருக்கிறோம்னா அங்க பிரம்ம பிராப்தி இருக்கிறது, ஞானம் நமக்கு இல்லை. அப்ப இத ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆழ்ந்த உறக்கத்தை நாம போறது பிரம்ம பிராப்தி இவ. ஓகே, ஏவ சொல்லல, இவ அப்படி சொல்றோம். அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால இந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கும் பிரம்மனே சொல்லிடுறது. ஓகே, ஏன்னா அவ்வளவு ஸ்டேட்டஸ் இருக்கு. பிருகதாரண்ய உபநிஷத்துல டீட்டெயிலா வரும். அந்த பிரம்ம இருக்க ஆழ்ந்த உறக்கம் அத்வைதம், மோட்சம், பிரம்ம அப்படி சொல்லப்படுது. ஏன்னா மாதா தூங்கும் பொழுது மாதா கிடையாது, பிதா தூங்கும் போது பிதா கிடையாது. ஆச்சாரியா தூங்கும் போது ஆச்சாரியா கிடையாது, டாக் தூங்கும் போது டாக் கிடையாது, பிச்சைக்காரன் தூங்கும் போது பிச்சைக்காரன் கிடையாது, சிஎம் தூங்கும் போது சிஎம் கிடையாது, பிஎம் தூங்கும் போது விழிப்பிலே கிடையாது. அதனால உறக்கத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அங்க உன்னுடைய தனிப்பட்ட விஷயம் இருக்க அதெல்லாம் போயிடும். ஓகே, அதனால இந்த தூக்கத்தை ஆராய்ச்சி நம்மளுடைய பெரியவங்க அவ்வளவு தூரத்துக்கு பண்ணிருக்காங்க. ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாருக்கும் எப்படி இருக்கிறது? சமமான அனுபவம். உறக்கத்துல மாத்திரம்தான் சமமான அனுபவம் ஏற்படும், வேற எங்கேயுமே சமமான அனுபவம் ஏற்படாது. ஜாக்கிரத்திலயோ அல்லது இந்த சொப்பனத்திலயோ சமமான ஏற்பாடு இருக்காது. உறக்கத்துல மாத்திரம்தான் எல்லாருக்கும் சமமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அத எல்லாருக்கும் கிடைக்கிறது, அனுபவம் கிடைக்கிறது. அது வேதாந்தத்துக்கு இருக்கிறவர்கள் மாத்திரமே அதை ஆராய்ச்சி செய்து அந்த பிரம்மஸ்வரூபம் தன் ஸ்வரூபம் அப்படி உணர்ந்து கொள்ள முடியாது. ஓகே, அதனால இங்க அதனால தான் நமக்கு தூக்கம் ஆனந்தமா இருக்கு. புரியுதா? எக்ஸாம் டைத்துல கூட தூக்கம் வருது. ஒருத்தர் டெத் ஆயிட்டா, எப்படா இங்க டெத் ஆயிட்ட வீட்டுல தூங்குற, அந்த வீட்டுல எல்லாரும் அவன் புலம்புறா. ஒண்ணு அது தூங்குறது, இன்னொன்னு இது தூங்குறது. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஆட்கள் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் போய் படுத்து தூங்கி விடுவான். டெத்துல பார்த்து எவ்வளவு அழுதுன்னு இருப்பான். புரியுதா? எக்ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டி அவன். நம்ம ஊர்ல நின்றுட்டு தூங்குற ஆள்லாம் இருக்கா பஸ்ல. இந்த பஸ்ல ஏன் அப்படிதான் தூங்குவான்னு தெரியல, போய் இடிச்சுப்பான் டப்ப 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 டப்ப. பிகாஸ் அந்த ஆழ்ந்த உறக்கம் எனக்கு அத்தனை சந்தோஷ சுகத்தை சந்தோஷம் புரியுதா? அதனாலதான் எழுந்த பிறகு கூட ஒரு கடிகாரம் நம்ம கிட்ட இருக்கும். ஒரு கடிகாரம் டிஸ்மிஸ்,
எனக்கு இன்னொரு கடிகாரம் கொடுத்தாரு. அது படா படப்படன்னு அடிக்கும், எகிரி குச்சி அடிக்கும். அத இன்னொருத்தர் கொடுத்துட்டேன், நீ போய் அனு. புரியுதா? அதுக்கு ஸ்கீச் இது கிடையாது. புரியுதா? நமக்கு ஆபரேட் பண்றதுக்கு எப்ப வேணுமா? புரியுதா? இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 10 தடவை இப்படி இப்படி அமைச்சு அமைச்சு நம்ம வேற வெள்ளாம எழுந்திரிச்சிருவோம். புரியுதா? வேற. அதனால இதுக்கு சுஷுப்தி அவஸ்தா. புரியுதா? அதனால சுஷுப்தி அவஸ்தா இருக்க நம்ம பிரம்மத்துக்கிட்ட நம்ம 2 படியில ஆக்ஷன் போறது. ஒண்ணு பிரம்ம பிராப்திக்கு, 2வது உன்னுடைய சொரூபத்து அதுதான் அப்படின்றத நிரூபிக்கப்படுகிறது. தன்னை இழந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் அவன் நங்கை தலைவன் தாள் சேர்ந்தானே அப்படி சொல்றது. உன்னுடைய தன்னை இழந்து தன் நாமம், நாமம்னா நாமம் இழக்கிறது இல்ல, உன்னுடைய பேரு புகழ அகங்காரம் அமகாரத்தை இழந்தேனா தலைவன் தாள் சேரலாம். புரியுதா? அகங்காரம் அமகாரம், அந்த அகங்காரம் அமகாரம் இல்லாத ஒரே வாழ்ந்த உறக்கம். புரியுதா? அதனாலதான் அங்க சம்சாரம் கிடையாது. அதனால உத்தாலகர் அங்க தன்னுடைய மகனுக்கு இத சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்போ நம்ம மந்திரத்துக்குள்ள போலாம். உத்தாலக ஹ ஆருணிகி. ஆருணிகி யாரு? உத்தாலகருடைய அப்பா. புரியுதா? ஆருடைய புள்ளை உத்தாலகர். எப்படி இப்படி சொல்றது? ஹாருணிகி இல்ல, ஹரி ஓம் சுவாமி அப்படி இல்ல, இல்ல ஹரி ஓம் சாமி சொல்லுவான். ஹரி ஓம் அப்படி சொல்லணும். இது நடுவில் ஹரி ஓம் சாமி. ஹரி ஓம் என்ன அர்த்தம் தெரியுமோ? உன்னை கொண்டுடுவேன் சாமி அப்படின்னு அர்த்தம். ஹாருணி இல்ல, ஆருணி. தமிழ் ஆருணி தான். ஆருணி, ஆருணிய புள்ளை உத்தாலகர், ஆருணுடைய பேரன் அப்படிலாம் படிச்சிருக்கோம் முதல்ல. அதை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணு. எதுக்கு புதுசா இப்ப உத்தாலகர் வேற யார் சொல்றாங்க? இது நியூ டாபிக், அதனால நியூ சப்ஜெக்டா சொல்றது புதுசா. உத்தாலகா ஆருணிகி ஸ்வேதகம் அப்படின்னா ஸ்வேதகன் இந்த ஸ்வேதகேதுவிடம் அப்படி புத்திரம் உவாச்ச. இவருடைய புத்திரனான ஸ்வேதகேதுவிடம் குருவானவர் உவாச்ச என்ன சொல்றாரா? ஓ சோமிய, பிரியமானவனே, இனியவனே, காலங்காலத்தால தூங்காத கவனி அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? சொப்பனாந்தம் மே விஜானிகி இதி. விஜானிகி இதி, நீ என்னிடம் அறிந்து கொள்வாயாக. எதை அறிந்து கொள்வாயாக? மே விஜானிகி இதி, என்னிடம் அறிந்து கொள்வாயாக. சொப்பனாந்தம், சொப்பனத்துடைய அந்தம். எப்படி வீடு காயம் பண்றது? சொப்பனத்துடைய எண்டு என்ன? சுஷுப்தி. இத பத்தி நம்ம மாண்டூக்கியத்துல படிச்சோம், எப்படி டிராவல் பண்ணி உள்ளார வருது அப்படின்னு. அதனால எது வழியா வரும் ஸ்லீப், ஜாக்கிரதா அவஸ்தா அப்படின்னு. அதனால இந்த கனவு முடிஞ்சு அதுல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறத அதுக்கு பேர் உறக்கம். ஓகே, இவன் உறக்கம் இருக்க காலையில இருந்து மதியானம் வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு அங்கேயும் ட்ரெயின் மாதிரி ஓடிட்டே இருக்கும் மண்டையில. புரியுதா? அது ரஜோ குணம் உள்ளார அழுத்திட்டே இருக்கும் உள்ள. அதனால உறக்கன்றது எல்லாத்தையும் டீப் ஸ்லீப் ஒரு 3-4 hours இருந்தா நமக்கு. மத்த நேரத்துல நமக்கு ஏன் அவ்வளவு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் கூட போறலன்னா மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். புரியுதா? அங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கணும். அதனால இங்க தத்துவ விளக்கம் என்னன்னா, சோ இங்க உறக்கத்தை பத்தி சாதாரணமா சொல்றது, இங்க அதனுடைய தத்துவத்தை பேசும். எத்திர ஏதத் புருஷா, எத்திர யார் ஒரு மனிதன், ஏதத் ஸ்வபிதி நாம, ஸ்வபிதி நாம ரொம்ப அழகா கூப்பிடுறது. ஸ்வபிதி நாம, இந்த தூங்குற ஆளை என்ன சொல்லுவோம்? நம்ம தூங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படி சொல்லுவோம். அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். ஸ்வபதி நாம, அவனுக்கு பேரு தூங்கின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். உறங்கிக் கொண்டிருக்கான். சதா சம்பன்னஹ பவதி. உபரிஷ் என்ன சொல்றதுன்னா, சதா சம்பன்னஹ பவதி. சதானா சத்துல, சம்பன்னகன ஐக்கியப்பட்டிருக்கிறான். அவன் உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை, அவன் என்ன பண்ணிருக்கான்? சத்துன்ற பிரம்மத்தினிடம் ஐக்கியமாகி கொண்டிருக்கிறான் அப்படின்னு இங்க சொல்றது. ஓகே, அது சத். இது ஃபர்ஸ்ட் விஷயம். பிரம்ம பிராப்தி, பிரம்மத்தில் அவன் இருக்கிறான். தூக்கத்துக்கு போறதுன்றது என்ன? பிரம்மத்துக்கு போகிறது அர்த்தம். ஓகே, செகண்ட் என்ன? அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னுடைய சொரூபத்திலே செல்கிறான்.
ரெண்டாவது ஸ்டேட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒன்னா நீங்க அப்புறம் பண்ணிக்கணும். ஓகே. ஸ்வம் அபீதஹ பவதி. ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்றது. ஓகே. ஏதத் ஸ்வபீதஹ நாம சதா சம்பன்னஹ பவதி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்வம் அபீதஹ பவதி. உறக்கத்தில் தன்னுடைய சொரூபத்தையே அடைகிறான். ஓகே. அதனால எட்டிமலாஜி பிரகாரம் அல்லது நிருப்தி சமஸ்கிருத பிரகாரம் ஒரு சொல்லோட லட்சணம் என்ன சொல்றதுன்னா, அந்த சொல்லும் போதே அதுக்கு அர்த்தம் இருக்கு. உதாரணத்துக்கு ராமஹா. ராமக சொல்லே அழகான சொல். புரியுதா? ஸ்வஸ்மின் ஸ்வஸ்மின் ரமதே இதி ராமஹா. ஸ்வஸ்மின் ரமதே இதி ராமஹா. யார் ஒருவர் தன்னிடத்திலேயே சந்தோஷமாக இருக்கிறாரோ அவனுக்கு பேர் ராமஹா. ஓகே. அதனால ஸ்வபதி. ஸ்வபதினா என்ன அர்த்தம்? ஸ்வபதி இஸ் ஈக்குவல் டு ஸ்வம் அபீதஹ பவதி. ஸ்வபதினா புரியல. உறங்குபவன் என்றது ஸ்வம் அபீதஹ பவதி. தன்னை சொரூபத்திலேயே இருக்க, தன்னையே அடைகிறான். அப்படி அர்த்தம். அந்த சொல்லு இந்த உபனிஷத்து என்ன சொல்றது, அந்த சொல்லிலேயே அர்த்தம் இருக்கு பாரு அப்படின்னு. புரியுதா? அதனால சொபித்தினா உறங்குகிறவன். உறங்குகிறவன் சொன்னாலே இங்க உபனிஷத்து என்ன சொல்றது, தன்னையே அடைகிறான். இதுல கிராமர்ல வருமானா? கிராமர்ல வராது. பாணினிய கடந்தது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் கடந்தது உபனிஷத். உபனிஷத்துல உள்ளது சமஸ்கிருதம் இல்ல, அதுக்கு பேர் தேவநாகரி. புரியுதா? அதனால ஒன் ஆஃப் த போர்ஷன் சமஸ்கிருதம் அதுல உபனிஷத்துல வேதத்துல இருக்கு. நிறைய பேர் சமஸ்கிருதத்துல இருக்கு, சமஸ்கிருதத்துல இல்ல. ஓகே. அது செப்பரேட். அதுல இருந்து ஒரு போர்ஷன் தான் சமஸ்கிருதம். அதுல இருந்து வந்தது சமஸ்கிருதம். ஓகே. சம்ஸ்கிருதி செய்யப்பட்டது. புரியுதா? சம்ஸ்கிருதி செய்யப்பட்டது. இந்த வேதம் செய்யப்படாதது. புரியுதா? அதனால எங்கேயாவது பாணினிக்கும் இந்த சொல்லுக்கும் எங்கேயாவது தகராறு வந்ததுன்னா பாணினிய நைசா விட்டுட்டு உபனிஷத்து என்ன சொல்றதா அப்படி எடுத்து. இது ரூல். ஓகே. அதனால ஸ்வம் அபீதஹ பவதி தஸ்மாத் ஏனம் சுஷுப்திக்கு ஆசக்ஷதே. ஓகே. தஸ்மாத் இதனால ஜனங்கள் இவனை என்ன சொல்றாங்க, ஆசக்ஷதே கூறுகிறார்கள். ஸ்வபிதி இவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனா உபனிஷத்து என்ன சொல்றது, ஸ்வம் அபீதஹ பவதி அவன் தன்னுடைய சொரூபத்தையே அடைகிறான் என்று உத்தாலகர் தன்னுடைய மகனான டிசைபிள் அந்த ஸ்வேதகேதுக்கு சொல்றார். அப்ப சுஷுப்திய வச்சு அந்த ஆத்ம தத்துவத்தை இங்க நம்ம விரிவா பார்க்க போறோம் இனி வரக்கூடிய கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.